குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபெயர்ச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 15/6/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 1ஆம் நாள், தமிழ் மாத பிறப்பு, சனிக்கிழமை தினம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 5:54க்கு, கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று அதிகாலை 12:46 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று காலை 8:56 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். நாமயோகம் இன்று இரவு 8:05 வரை வெதிபாதம், பின்பு வரியான். கரணம் இன்று அதிகாலை 12:46 வரை பவம், பின்பு பிற்பகல் 1:43 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை சித்தயோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 8:56 வரை அவிட்டம், பின்பு சதயம். சந்திராஷ்டமம் உடைய ராசி கும்பராசி. காலை 8:56 வரை அவிட்டம், பின்பு சதயம். பண்டிகை இன்றைய நாள் திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பர் தங்க பூத வாகனத்திலும் அம்பாள் வெள்ளி சிம்ம வாகனத்தில் பவனி வரும் காட்சி. திருக்கோலக்குடி சிவபெருமான் கேடைய சப்பரத்தில் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ கருப்பசாமியை வழிபட மனதில் தன்னம்பிக்கை உண்டாக்கும். காவல் தெய்வங்கள், விரதாதி விசேஷங்கள், கரிநாள். இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? களஞ்சியத்தில் தானியம் சேர்க்க நல்ல நாள். வாகன பழுதுகளை சரிபார்க்க உகந்த நாள். தடைப்பட்ட வேலைகளை மேற்கொள்ள நல்ல நாள். அபிஷேகம் செய்வதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 2:07 முதல் 3:51 வரையில் மேஷ லக்னம். 3:52 முதல் 5:58 வரையில் ரிஷப லக்னம். 5:59 முதல் 8:09 வரையில் மிதுன லக்னம். காலை 8:10 முதல் 10:17 வரையில் கடக லக்னம். 10:18 முதல் மதியம் 12:19 வரையில் சிம்ம லக்னம். 12:20 முதல் 2:20 வரையில் கன்னி லக்னம். 2:21 முதல் மாலை 4:25 வரையில் துலாம் லக்னம். 4:26 முதல் 6:36 வரையில் விருச்சக லக்னம். 6:37 முதல் 8:44 வரையில் தனுசு லக்னம். 8:45 முதல் 10:38 வரையில் மகர லக்னம். 10:39 முதல் 12:21 வரையில் கும்ப லக்னம். 12:22 முதல் 2:02 வரையில் மீன லக்னம். சனிக்கிழமை தினம். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு உண்டான இந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு கர்ம வினைகள் குறையும், ஆயுள் பலம் கூடும், ஆரோக்கியம் ஸ்திரமாக இருக்கும். எதையும் நேர்மையாக நியாயமாக செய்யும் போது
உழைத்து வரக்கூடிய ஊதியத்தை வைத்து வாழும்போது ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் அந்த நபர்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ஓம் காகத் வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் காகத் வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவர். நற்பவி நற்பவி நற்பவி. குலம் தழைத்து செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆனி மாதம் 1ஆம் நாள் தமிழ் மாத பிறப்பு. 2ஆம் வீட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த சூரிய பகவான் முயற்சி ஸ்தானமான சகோதர பாவகத்திற்கு செல்கிறார். அதாவது மிதுன ராசிக்கு சூரிய பகவான் பிரவேசிக்கிறார். 2ஆம் வீட்டில் குரு பகவான், ராசியிலேயே உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறார். ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், விரயஸ்தானம் அயனசயன போகஸ்தானத்தில் ராகு பகவான், ருணரோக சத்துருஸ்தானத்தில் கேத்து பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். இந்த கிரக நிலைகள் வைத்து பார்க்கும் போது மேஷராசி அன்பர்களே, சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்தால் நல்லது. அதிலும் சனிக்கிழமை நாளில் சூரிய பகவான் குடும்பஸ்தானத்தில் இருந்து 3ஆம் வீட்டிற்கு பிரவேசிப்பதால் அபிஷேக பிரியர் சிவபெருமானுக்கு பசும்பால் கொண்டு அபிஷேகம், பசும் தயிர் கொண்டு அபிஷேகம், இளநீரால் அபிஷேகம், பன்னீரால் அபிஷேகம், கடன் தொல்லை தீர பச்சரிசி மாப்பொடி கொண்டு அபிஷேகம், தேங்காய் பால் அபிஷேகம், கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம், இப்படி பல வகை அபிஷேகங்களை செய்யும் போது இந்த ஆனி மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. சிவபெருமானை குளிர்வித்தாலே உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமானதாக இருக்கும். நல்ல காலம் பிறக்கும். கோச்சார அமைப்பின்படி பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுதந்திரமாக செயல்படக்கூடிய நாள். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள், சில அசதிகள், உடல் வலி நீங்கும். ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் நல்ல தீர்வுகள் கிடைக்கும். பண பிரச்சனைகள், பூர்வீக சொத்துக்கள் அல்லது தாய் வழி தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய விவகாரங்கள்
அனைத்தும் உங்களுக்கு நல்ல முடிவை கொடுக்கும். சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். பழைய சிக்கல்கள், கடந்த கால பிரச்சனைகள், தீர்க்க முடியாமல் இருந்த சங்கடங்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து வரும். மன அமைதி வேண்டி வழிபடுங்கள். தியானம் செய்வது நல்லது. ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். குழப்பங்கள் ஏற்படாத இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு காரியத்தினுடைய நிலையை முழுமையாக பார்க்க வேண்டும். மேலோட்டமாக பார்த்து முடிவெடுக்க கூடாது. வியாபாரத்தினுடைய நிலையை அடி ஆழம் வரை சென்று நீங்கள் ஆராய்ச்சி செய்து அதன் பிறகே தொடங்குங்கள். தொழில் விஷயமாகட்டும், மேம்போக்கான எண்ணத்தை கைவிட்டு விடுங்கள். முரண்பாடான விஷயங்களை தவிர்த்து நேர்மறையான விஷயங்களோடு செய்தால் நிச்சயம் நல்ல பலனை நீங்கள் இந்த நாள் பெற முடியும். நால்வர் பெருமக்களுக்கு, அதாவது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமானுக்கு புத்தாடைகள் அணிவித்து வழிபாடுதலை செய்யும் பொழுது முழுமையாக எல்லாம் வல்ல ஈசனுடைய அனுகிரகத்தை நீங்கள் குடும்பம் அனைவருமே பரிபூரணமாக பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபடுவது மிக சிறப்பான ஒன்று. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும். புதுமை சம்பந்தமான விஷயங்களில் நாட்டங்கள் இருக்கும். வாழ்க்கையினுடைய நிலையை ஏற்புடையதாக மாற்றிக்கொள்வீர்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்கள் பிறக்கும். பயணங்களினால் அனுகூலம் ஏற்படும். எதிர்பார்ப்புகள், ஆசைகள் பூர்த்தியாக்கும். சுதந்திரமாக செயல்படுவீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. ஆசைகள் கைகூடும். மனநிலையில் சீரான போக்கு இருக்கும். உடல் உபாதைகள் அகலம். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வேலைகளை திறம்பட செய்து வெற்றியும் பெறுவீர்கள். உங்களுடைய சுற்றுப்புற சூழல் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் உண்டாக்கும். கிருத்திகா நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆனி மாதம் 1ஆம் நாளாக இருப்பதால் மேற்கூறிய அபிஷேகங்கள், ஆராதனைகள் செய்வது, நால்வர் பெருமக்கள் வழிபாடு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களே, ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். மனக்குழப்பங்கள் நீங்கும். வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார நிலையில் முன்னேற்றங்கள் காணப்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆனி மாதம் 1ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது இது நாள் வரையில் உங்கள் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த சூரிய பகவான் 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்திற்கு பிரவேசிக்கிறார். பேசக்கூடிய விஷயங்களில் கனிவு இருக்கும், மென்மை இருக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். ஆதரவு ஏற்படும். பேச்சினால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திர பகவான், கேத்து பகவானும், ராசிக்கு 10ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான், லாபஸ்தானத்தில் ராகு பகவான், அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார். உங்களுடைய செயல்பாடுகள் இந்த நாள் மேன்மை பெறும் விதமாகத்தான் அமையும். வீட்டில் மகிழ்ச்சி இறக்கம், கொண்டாட்டத்தோடு இருப்பீர்கள். அனைவருடைய ஒத்துழைப்பு வீட்டில் நல்லதொரு சுப மங்கள யோகத்தை பெற்றுத்தரும். கலை சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் இருப்பவர்களுக்கு உயர்வு ஏற்படும். வரவுகளின் காரணமாக
சேமிப்புகள் அதிகரிக்கலாம், வங்கி கணக்கு உயரும். பொருளாதார நிதி நிலைமையில் முன்னேற்றங்கள் பிறக்கும். விலை உயர்ந்த பொருட்சேர்க்கை உண்டாக்கும். ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திட்டமிட்டு செயல்பட்டால் நிச்சயம் முயற்சிகளில் வெற்றிகளை நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தாற்போல் உத்தியோகத்தில் வெற்றி கிடைக்கும். ஆதரவு மேம்படும். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாக்கும். விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் பொறுமையை கையாளுங்கள். அமைதி நிறைந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் அந்யுன்யமும் இருக்கும். நெருக்கத்துடன் காணப்படுவீர்கள். உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டில் சூரிய பகவான் புதன் பகவானோடு இணைந்தே இருக்கிறார். பொருளாதார நிலைகளில் முன்னேற்றங்கள் காணப்படும். எதிர்பார்த்தபடி நல்ல வருமானத்தை பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகள் ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை பெற்றுத்தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் இவற்றை வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான சில பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். மகிழ்ச்சி உண்டாகும். வரவுகள் மூலம் பொருளாதார நிலையில் முன்னேற்றங்கள் பிறக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் உயரும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் பிறக்கும். திட்டமிட்ட வேலைகளை மிக சரியாக முடிப்பீர்கள். ஆற்றல் நிறைந்த நாளாக அமையும். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களை பொறுமை என்பது அவசியம். அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்னர் புரிந்து கொண்டு செய்வது நல்லது. மிக கொடிய கடன் தொல்லைகளுக்கு ஸ்ரீ யோக நரசிம்மரை வழிபடுவது, மற்ற கடன் தொல்லைகளுக்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது சிறந்த பரிகாரங்களாகும். ஆகவே உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீர மேற்கூறிய இந்த தெய்வத்தை வழிபட்டாலே போதும். நிச்சயம் கடன் தீர்ந்து மன நிம்மதி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆனி மாதம் 1ஆம் நாள், தமிழ் மாத பிறப்பு. மிதுன ராசி அன்பர்களே, சிவபெருமானுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். இன்றைய நாள் தான தர்மங்கள் செய்வது விசேஷம். சிவ ஆலயங்களில் உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வதோடு நால்வர் பெருமக்கள் என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரச சுவாமிகள், சுந்தரமூர்த்தி நாயனார், திரு மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு அபிஷேகங்களோடு புது வஸ்திரங்கள் சாற்றி வழிபட்டால் மிகுந்த நன்மைகள் அதிகமாகும். உங்கள் ராசிக்கு தான் சூரிய பகவான் பிரவேசிக்கிறார். ஆகவே சிவபெருமானுடைய வழிபாடு செய்வது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் கேத்து பகவானோடு இணைந்தே இருக்கிறார். மனோகாரகன், தாய்க்குண்டான அதிபதியும் அவரே. தாய் வழியில் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். உத்தியோகத்தில் முன்னேற்றகரமான நல்ல சூழ்நிலைகள் அமையும். தலைமை அதிகாரிகளோடு உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரத்தினுடைய நிலையை முழுமையாக புரிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். உங்களிடத்தில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களிடத்தில் கனிவாக, பரிவாக நடக்க வேண்டிய நாள். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவது மிக சிறப்பான ஒன்று. அதோடு உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்தில்
சாந்தமாகவும் அமைதியாகவும் நடந்து கொள்ள வேண்டும். உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த ஈடுபாடு அதிகரிக்கும். ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சிக்குண்டான வகையில் சில முன்னேற்றங்கள் உண்டாக்கும். வீட்டினை மனதிற்கு பிடித்தாற் போல் மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். வாகன வசதிகள் ஏற்படும். உதவிகள் கிடைக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். எப்பொழுதும் உங்கள் வீட்டில் தெற்கு சுவற்றில் சுவாமி படம் வைத்து வழிபடக்கூடாது. கிழக்கு திசை, வடக்கு திசை, மேற்கு சுவற்றில் வைத்து வழிபடலாம். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை பெற்றுத்தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக வேலைகள் நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான் வழிபாடு நல்லது. அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிட்டும். பிறரோடு அனுசரித்து விட்டு கொடுத்து சென்றால் மன நிம்மதி கிடைக்கும். ஆதரவு வேண்டி இருப்பீர்கள். வருமானத்திற்குண்டான முன்னேற்றங்கள் கிடைக்கும். சில பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் சார்ந்த கடன் தொல்லைகள் குறையும். நெருக்கடிகள் நீங்கும். வளமான வாழ்வு பெறுவீர்கள். பணி வளர்ச்சி தொடர்பான திட்டங்கள் கைகூடும். வியாபாரத்தினுடைய போக்கை முழுமையாக உணர்ந்து செயல்படுவீர்கள். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும். உதவிகள் கிடைக்கும் நாள். மனதிற்கு பிடித்தாற்போல் உங்களுடைய வீட்டை அழகுபடுத்துவீர்கள். ஆதரவு நிறைந்த நாள். சுதந்திரமான போக்கு வெளிப்படும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆனி மாதம் 1ஆம் நாள், தமிழ் மாத பிறப்பு. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு பிரவேசிக்கிறார். 2ஆம் வீட்டு அதிபதி, குடும்பஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறார். சிறு தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும். கடினமான விஷயங்களை கூட மிக சாதாரணமாக செய்து காட்டுவீர்கள். பிறரால் முடியாததையும் முடித்து காட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. திடகாத்திரமாக நேர்மையாக சிந்திப்பீர்கள். கடின உழைப்பாளிகள் நீங்கள். யாருக்கும் எந்த விதங்களிலும் துரோகங்கள் இழைக்க மாட்டீர்கள். எல்லோரிடத்திலும் நியாயமாகவும் நீதிமானாக நடந்து கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைகளுக்கு, பூர்வீக சொத்தில் இருந்த சங்கடங்கள், சில வழக்கு சார்ந்த விஷயங்களில் நல்ல தீர்வுகள் கிடைக்கும். நம்பிக்கையுடன் இருப்பீர்கள். சில நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். ஆற்றல் நிறைந்த நாள். உடல் உழைப்புக்கு தகுந்தாற்போல் உழைப்பில் நல்லதொரு முன்னேற்றங்கள் பிறக்கும். புதிய வகை எலக்ட்ரானிக்கல் தொடர்பான பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். அந்நெருக்கம் இருக்கும். அந்யுன்யமாகவும் காணப்படுவீர்கள். குடும்ப மன ஒற்றுமை உண்டு. பிள்ளைகளுடைய வருங்கால வசதிக்காக சில மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எடுத்த காரியத்தை இடைவிடாது செய்து காட்டி அசத்துவீர்கள். கொடுக்கல் வாங்கல், பணம் சார்ந்த கடன் சார்ந்த நெருக்கடிகள் தீரும். வியாபாரத்தினுடைய நிலையில் வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். கொடுத்த பொருள் மீண்டும் திரும்ப வரும்.
விலகி இருந்தவர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு கைகூடும். மன நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீர்கள். செலவுக்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு வரவுகளும் உண்டு. ஓய்வு நிறைந்த நாளாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை மிக மிக நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். மனக்குழப்பங்கள் நீங்கும். குடும்ப நபர்களோடு மகிழ்ச்சியாக உங்களுடைய மனதில் பட்டதை வெளிப்படுத்துவீர்கள். ஆற்றல் பெருக்கம். கடினமானதையும் மிக அழகாக முடித்து காட்டுவீர்கள். வலிமை நிறைந்ததாக தென்படுவீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள் தானாக தீரும். சொத்துக்களில் இருந்த சங்கடங்கள் மறையும். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வேலைகளை மிக திறமையாக முடிப்பீர்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதொரு உதவிகள் கிடைக்கும். மேன்மை நிறைந்த நாளாக அமையும். எதிர்பார்த்தபடி உதவிகள் கிடைக்கும். மனதில் அமைதி இருக்கும். அரசு சார்ந்த வேலைகள் கைகூடும். புதிய வகை மின்னணு சாதனங்கள், பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். ஆதரவு பெருக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆனி மாதம் 1ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது சிவபெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு சகல நன்மையை பெற்றுத்தார். நால்வர் பெருமக்களை வணங்குவதாலும் வஸ்திரங்கள் சாற்றி வழிபாடு செய்வதாலும் எல்லாம் வல்ல ஈசனுடைய அருளும் அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். உடன் இருப்பவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களில் உண்மையை அறிந்து நீங்கள் முடிவெடுப்பது நல்லது. யாரையும் அப்படியே நம்பி ஏமாறாதீர்கள். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவு பிறக்கும். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். திடீர் செலவுகள் காரணமாக நெருக்கடிகள் உண்டாகலாம். வரவுக்கு ஏற்றபடி செலவுகள் வைத்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தினுடைய போக்கு உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். வரவேண்டிய பணம் கால தாமதமாக கூட இருக்கும். ஆகவே கையில் இருக்கக்கூடிய சேமிப்பை குறைத்துக் கொள்ளாதீர்கள். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவத்தோடு செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்களை களைய முற்படுவீர்கள். நவகிரக வழிபாடு செய்தால் நன்மைகள் மிகுதியாகும். நண்பர்களின் வழியில் அலைச்சல் ஏற்படலாம். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றம் இருக்கும். மறதி அதிகமாகவே காணப்படும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்கள் சிறப்பாக அமைய இறை வழிபாடு மிக அவசியம். உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால், 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான் அமர்ந்திருப்பதால் எதிலும் ஒரு முறைக்கு பல முறை கவனித்து செய்யுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான், இந்த கிரகங்களின் ஓரைகள் உங்களுக்கு பல நிலைகளில் உயர்வை ஏற்படுத்தும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை அதீதமான நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். வீட்டு பூஜை அறையினுடைய நியதிகளை தெரிந்து கொள்ளுங்கள்.
பூஜை அறையில் வடக்கு நோக்கி அமர்ந்துதான் வழிபட வேண்டும். பூஜை அறை சுவரை ஒட்டி கழிவறை அமைக்க கூடாது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயகப் பெருமானுடைய வழிபாடு நல்லது. மகன் நட்சத்திரக்காரர்களே, சிந்தித்து செயல்படுங்கள். எதையும் அலட்சியமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். சிந்தித்து சில முடிவுகள் எடுப்பது நல்லது. மற்றவர்களுடைய கருத்துக்களை காட்டிலும் உங்களுடைய சுய கருத்துக்கள் மிக முக்கியம். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும். நெருக்கடிகள் உண்டாக்கும். வேலையில் அலைச்சல் இருக்கும். சில காரியங்கள் தாமதமாக கூட நடக்கும். நற்சிந்தனை தேவை. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் ஏற்படும். மறதி இருக்கும். எதிர்பாராத வகையில் சில உதவிகள் கிடைக்கும். மற்றவர்கள் வழியில் அலைச்சல் ஏற்படலாம். கவனம் தேவை. இந்த நாள் சிறப்பு மிகுந்த நாளாக அமைய நவகிரக வழிபாடு அவசியம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம், மாத பிறப்பு ஆனி மாதம் 1ஆம் நாள், சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் பிரவேசிக்கிறார். சுக்கிர பகவான், புதன் பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம். இந்த ஆனி 1ஆம் நாளில் சிவபெருமானுடைய வழிபாடு செய்தால் சகல நன்மைகள் சித்திக்கும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும். வருமான உயர்வு குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பழைய சிந்தனைகளின் மூலம் செயல்களில் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும். பயணங்களினால் புதிய அனுபவம் கிடைக்கும். வித்தியாசமான பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் மிகுதியாகும். தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கை மேம்படும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பொறுப்புகள் மேம்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முற்படுவீர்கள். தெய்வீக சக்தி பிறக்கும். வருமான உயர்வு குறித்த எண்ணங்கள் மேம்படும். நன்மைகள் நிறைந்த நாளாக அமையும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒருவிதமான தடுமாற்றங்கள் உண்டாகும். அனுபவங்கள் ஏற்படும். புதிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. புதியதாக பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆர்வம் நிறைந்த நாள். குடும்ப விஷயங்களை பற்றி வெளியில் அதிகமாக பேச வேண்டாம். தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆனி மாதம் 1ஆம் நாள் தமிழ் மாத பிறப்பு. சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது விசேஷம். பல வகை வாசனை திரவியங்களினால் அபிஷேகம் செய்யுங்கள். பெருமாள் அலங்கார பிரியர். ஸ்ரீ சிவபெருமான் அபிஷேக பிரியர். நால்வர் பெருமக்களுக்கு, அதாவது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் சுவாமிகள், திரு சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள், திரு மாணிக்க வாசக சுவாமிகளுக்கு அபிஷேக ஆராதனைகள், புது வஸ்திரங்கள் சாற்றி வழிபடலாம். ஆனி மாதம் மிக விசேஷம் நிறைந்த மாதம். நவ கிரக வழிபாடோடு தொடங்குங்கள். இந்த மாதம் முழுவதும் நன்மைகள் பிறக்கும். துலாம் ராசி அன்பர்களை எதிர்பாராத வகையில் சில செலவுகள் உண்டாகும். வரவு செலவில் விவேகத்தோடு இருக்க வேண்டும். வெளியூர் சார்ந்த பயணங்களில் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். சிந்தனை போக்கில் மாற்றம் உண்டாகும். தெய்வீக பணிகளில் ஈடுபடுவதற்கான சூழல் ஏற்படும். வேலை நிமித்தமான பயணங்களில் சாதகமான வாய்ப்புகள் அமையும். பகை மறையும் நாள். சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பு ராசிகள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். பண வரவுக்கு ஏற்றாற்போல் சிக்கனமாக இருங்கள். ஆடம்பரமான படோபகரமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். வெளியூர் செல்பவர்களுக்கு ஆதாயம் உண்டாக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுங்கள். மாற்றங்கள் உண்டாக்கும். சிந்தனை போக்கில் எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு நடக்கலாம். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாக்கும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். சாதகமான சூழல் அமையும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். பகை மறையும் நாள். சாதகமான சூழல் உண்டு. வேலை தொடர்பாக முன்னேற்றங்கள் இருக்கும். வியாபாரத்தினுடைய செயல்பாடுகளுக்காக வெளியூர் பயணிப்பீர்கள். வருமானம், லாபம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ
முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம், தமிழ் மாத பிறப்பு, ஆனி மாதம் 1ஆம் நாள். இந்த நாளில் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது விசேஷம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், வாக்கு ஸ்தானத்தினுடைய அதிபதி குரு பகவான் 7ஆம் வீட்டில் களத்திர ஸ்தானத்தில், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நினைத்த வேலைகளை உடனுக்குடன் முடிப்பீர்கள். ஆதரவு நிறைந்த நாளாக அமையும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் பிறக்கும். மேல்நிலை படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு மன தெளிவு இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் துரிதமாக நடத்தி காட்டுவீர்கள். அனுகூலம் நிறைந்த நாள். ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான், கேது பகவானுடைய சஞ்சாரம். வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும். சஞ்சலம் நிறைந்த நாளாகத்தான் அமையும். சில பிரச்சனைகள் உங்களுக்கு மன நெருக்கடியை உண்டாக்கும். தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படலாம். மன அமைதி பெற நவகிரக வழிபாடு நல்லது. உங்கள் பெற்றோர்களிடத்தில் ஆசி பெறுங்கள். அப்போது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக குறைய வாய்ப்புகள் உண்டு. சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான். இந்த கிரகங்களின் ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு சிறப்பு. சிவபெருமானை வழிபடுங்கள். மகிழ்ச்சியான நாளாக அமையும். வெளியூர் பயணங்கள் சாதகமாகும். வருமானத்தினுடைய நிலையை உயர்த்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருக்கும். தம்பதியர்களுக்கிடையே இணக்கமான மனநிலை இருக்கும். புரிதல் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சனிக்கிழமை தினத்தில் தான தர்மங்கள் செய்வது, அன்னதானம் செய்வது மிக விசேஷம். இயலாதவர்களுக்கு கொடுக்கும் போது இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கும். எதிர்பார்த்த லாபம் உண்டாக்கும். சாமர்த்தியம் பெருக்கும். எதையும் செய்து காட்டுவீர்கள். துணிவே துணை என முன்னெடுத்து செல்வீர்கள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும். சஞ்சலமாக காணப்படுவீர்கள். இறை வழிபாடு மன நிம்மதியை தரும். மாணவர்களுக்கு படிப்பில் மேன்மையான சூழல் உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆனி மாதம் 1ஆம் நாள், தமிழ் மாத பிறப்பு. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். இதனால் வரையில் உங்கள் ராசி அதிபதியோடு சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சூரிய பகவான் இந்த ஆனி மாதம் 1ஆம் நாளில் இருந்து 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்திற்கு மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறார். அவரோட சுக்கிர பகவான், புதன் பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம். முயற்சி ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் ராகு பகவான். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. 10ஆம் இடம் ஜீவன தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான், கேது பகவான் சஞ்சாரம் செய்கின்றனர். தனுசு ராசி அன்பர்களே, மருமகன் வழியில் அனுசரித்து செல்ல வேண்டும். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையும். சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பகிர்வதில் கவனமாக இருங்கள். சோசியல் மீடியாக்கள் எனும் பொழுது விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். நவகிரக வழிபாடு செய்வது, அம்மையப்பரை வழிபாடு செய்தால் சில பிரச்சனைகள் குறையும், தாக்கங்கள் நீங்கும். வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமைக்கலாம். உத்தியோக வேலைகளில் துரிதம் ஏற்படும்.
ஆன்மீக வேலைகளில் ஈடுபாடு உண்டாக்கும் அனுபவம் கிடைக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார் வழிபாடு நல்லது. அனுசரித்து செல்லுங்கள். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்தும். உறவுகள் வழியில் சகிப்புத்தன்மை வேண்டும். யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயங்களிலும் கவனமாக இருங்கள். அதிக பேச்சுக்கள் கூடாது. பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. செலவுகள் அதிகரிக்கும். இதனால் சேமிப்புகள் குறையலாம். வெளி இடங்களில் உங்களுடைய கருத்துக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். எந்த இடத்தில் பேச வேண்டும் என்கிற சூழலை புரிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவானை வழிபடுங்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சூரிய பகவானுடைய பிரவேசம் அமைகிறது, களத்திரஸ்தானத்தில். ஆகவே உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். அனுபவங்கள் மேம்படும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் உண்டு. இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவர். ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆனி மாதம் 1ஆம் நாள், தமிழ் மாத பிறப்பு. ராசிக்கான அமைப்பு படி பார்க்கும்போது சிவபெருமானுடைய வழிபாடு மற்றும் 4 பெருமக்களை வணங்கி வருவது, அவர்களுக்கு புத்தாடைகள் அணிவித்து அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிட்டும். ஆனி மாதம் மிகப்பெரிய ஒரு பவித்திரமான மாதம், புண்ணிய மாதம். இந்த நாளில் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள், அன்னதானம் செய்து வாருங்கள். ஆகவே ஆனி 1ஆம் நாள் என்பதால் யாராவது ஒருவருக்கு உணவோடு தண்ணீரும் சேர்த்து கொடுப்பது விசேஷம். மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வாங்கி கொடுப்பது அவசியம். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். மகர ராசி அன்பர்களே, எதிர்பாராத சில பயணங்கள் கை கொடுக்கும். அனுபவத்தினால் மாற்றம் பிறக்கும். வெளியுலக தொடர்பான கண்ணோட்டங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். அலுவலகத்தில் உழைப்புக்குண்டான மதிப்பு உண்டாகும். புதிய அனுபவங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த வேலைகள் சாதகமாக முடியும். வரவு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். தெய்வீக அனுகூலம் உண்டாக்கும். அலுவலகத்தில் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். மாற்றங்கள் ஏற்படும்.
புத்துணர்ச்சி உண்டாக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சாதகமான நாளாக அமையும். வரவு நிறைந்த நாள். பண வரவு அதிகரிக்கும். தடைப்பட்டு வந்த வேலைகள் கை கொடுக்கும். மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாக செயல்படுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கான நட்சத்திர பலன்கள். அவிட்ட நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் தாமதமாகலாம். சந்திராஷ்டமம் என்பதால் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். வேலையில் வேகம் எடுக்க வேண்டாம். பொறுப்புகளை உணர்ந்து செய்ய வேண்டும். அகலக்கால் வைக்காதீர்கள். பொருட்களினுடைய வரவுக்கு தகுந்தாற் போல் செலவுகள் வைத்துக் கொள்ளுங்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களே, பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டும். எதிலும் 1க்கு 2 முறையாக யோசித்து முடிவெடுங்கள். சக நபர்களிடத்தில் அதிக உரிமை எடுத்துக் கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஊழியர்களிடத்தில் கனிவாக பேசுவது, தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. ஆர்வமின்மையான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படுங்கள். நல்ல விஷயங்களை செய்வதே விசேஷம். பணம் தொடர்பாக விஷயங்களில் யாரிடத்திலும் உரிமை எடுத்துக் கொள்ள வேண்டாம். பகை ஏற்படுத்திக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் அன்பு நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆணி மாதம் 1ஆம் நாள் தமிழ் மாத பிறப்பு. நால்வர் பெருமக்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ திருநாவுக்கரசரையும் திருஞான சம்பந்த மூர்த்திகளையும் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் திரு மாணிக்க வாசக பெருமானையும் வழிபட்டால் சிவபெருமானுடைய அனுகிரகம் நேரடியாகவே கிடைக்கும். ராசியிலேயே ராகு பகவான், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான், சூரிய பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. 7ஆம் வீட்டில் சந்திர பகவான், கேது பகவான், விரயஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான். சிவபெருமானுடைய வழிபாடு செய்வதாலும் நவ கிரகங்களை வழிபடுவதாலும் நன்மைகள் மிகுதியாகும். மனதளவில் இருந்து வந்த தயக்கம் குறையும். மீனராசி அன்பர்களே, புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். மனநிலையில் புதிய உற்சாகம் பிறக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆசைகள் பிறக்கும் நாள். சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும்.
தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தயக்கங்கள் குறையும், குழப்பங்கள் நீங்கும், தைரியம் பிறக்கும், புதியவர்களுடைய அறிமுகம் ஏற்படும், நன்மைகள் விளையும் நாள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வயநமசி மசி வயன யனமசிவ சிவய நம நம சிவய. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, 4 பெருமக்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது எல்லாம் வல்ல ஈசனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். உற்சாகம் பிறக்கும், ஆற்றல் நிறைந்த நாள், வருமானம் கிடைக்கும், திடீர் திருப்பங்கள் உண்டாக்கும், புரிதல் ஏற்படும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் பிறக்கும், சிந்தனைகள் மேலோங்கும், வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். சனிக்கிழமை தினம் என்பதால் வேலையாட்கள் இடத்தில் கனிவாக கருணையாக நடப்பது விசேஷமான நன்மையை தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. வேலும் மயிலும் துணை. நற்பவி நற்பவி நற்பவி. வாழ்க வளமுடன்.